மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். அன்பான பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, பெண்மக்களே, மாணவ செல்வங்களே, மதுரை டைரி யூடியூப் சேனல் மிகச்சிறந்த வெற்றியை தொட்டு தற்போது 17 லட்சம் வாசகர்களை பெற்றிருக்கிறது. இது புதிய வரலாறு, புதிய சாதனை, புதிய சரித்திரம். இதற்கெல்லாம் முழு ஈடுபாடோடு பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நம்முடைய மதுரை டைரி யூடியூப் சேனல் அதிபர் திரு மோகன் அவர்களை நாம் பாராட்டுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வெற்றி நமதே என்ற ஒரு அருமையான ஒரு தொடரை தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் நமது வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு ஒருவர் சந்திக்க வருகிறார். இவர் உலக அறிந்தவர், எழுத்தாளர்களுடைய நட்புக்குரியவர், பலரையும் எழுத வைத்து உயர்த்தியவர், பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர், தமிழ்நாடு சிற்றிதழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர், கேட்டதும் கொடுப்பவர், கீதையின் நாயகர். மதுரை மாநகரத்திலே உருவான பல பேச்சாளர்கள் இவரால் உயர்ந்திருக்கிறார்கள். அவர்தான் நமது அன்புக்குரிய தியாகி விஸ்வநாதனுடைய பெருமை இந்த உலகுக்கு உணர்த்திய எங்கள் கவிஞர் மார்சல் முருகன் அவர்கள் வருகிறார். கவிஞர் மார்சல் முருகன் அவர்கள் எழுத்து பணியே தனது பணியாக கொண்டு 13 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். தற்போதும் பல நூல்கள் எழுதி கொண்டிருக்கிறார். இவருடைய சிந்தனையும் செயலும் ஆக்கமும் ஊக்கமும் தனக்குரியது மட்டுமல்ல, எல்லோருக்கும் உரியது என்று வாழ்ந்து காட்டிய நமது சாதனை சிகரம் என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர் கவிஞர் மார்சல் முருகன் அவருடைய சிறந்த நேரலையை பார்க்கலாம், ரசிக்கலாம், வியக்கலாம், அவருடைய அந்த சொல்லிலே மயங்கலாம். கேட்போமா? பாருங்கள், நமது சிறப்பு விருந்தினர் கவிதை சிகரம் கவிஞர் மார்சல் முருகன் அவர்கள் வருக. வணக்கம். இதோ நம் அன்புக்குரியவர் வருகிறார். நமது பெருமைக்குரிய தமிழ்நாடு சிற்றிதழ் எழுத்தாளர் சங்கத்துடைய தலைவர் கவிஞர் மார்சல் முருகன் அவர்கள். வெற்றி நமதே. வணக்கம். மார்சல் முருகன். மதுரையில் நிறைய எழுத்தாளர்களுடையும் கவிஞர்களுடையும் படைப்பாளர்களுடையும் பட்டிமன்ற பேச்சாளர்களோடும் ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் இலக்கிய பணியிலே முழுமையாக நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். பொதுவாக என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், என்னை தேடி வரக்கூடியவர்கள் அயலகத்திலிருந்து அயல்நாட்டினர் வந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டிலிருந்து சென்னை மற்ற தமிழ்நாடு நகரங்களிலிருந்து வந்தாலும் அவர்களெல்லாம் இங்கே என்னுடைய இருப்பிடத்தை ஒரு வேடந்தாங்கல் என்று சொல்வார்கள். வருகிறவர்களுக்கு அது ஒரு சிறந்த அடிப்படையான பாதுகாப்பான இடம் என்று சந்தோஷப்படுவார்கள். அந்த ஒரு பெயரை நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். அதன் மூலமாக எனக்கு ஏற்பட்ட இலக்கிய தொடர்புகள் கணக்கிலடங்காத தொடர்பு. ஏறக்குறைய நான் ஒரு 5-6 நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். எல்லாம் பட்டிமன்றங்கள், பல்வேறு கவியரங்கங்கள், இலக்கிய நிகழ்வுகளுக்காக என்னை அழைத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அந்த சிறப்பெல்லாம் எனக்கு பெரிய போன்ற சிறப்பு தொடர்பு மக்கள் அன்பு தான் உருவாக்கியிருக்கு. அந்த அன்பின் மூலமாக நான் ஒரு ஏறக்குறைய 13 நூல்களை புலவர் சொன்னதை போல 13 நூல்கள் எழுதியிருக்கிறேன். அவைகளிலே என்னுடைய நூல்கள் எல்லாம் இங்கே உங்களுடைய பார்வைக்கு தர இருக்கிறேன். அந்த நூல்களில் நாடகம் எழுதியிருக்கிறேன், கவிதை எழுதியிருக்கிறேன், கதை கட்டுரை எழுதியிருக்கிறேன், இலக்கியத்தை படித்திருக்கிறேன். வாழ்வியலில் நான் ஒரு பத்திரிகை சார்புடைய ஆட்களாக நாளாக இருந்ததுனால பத்திரிகைகள் துறை இருக்கிற போது அது ஒரு புலனாய்வுத்துறை பத்திரிகையில் தொடர்பு இருக்கிற காலகட்டங்களில் தொடக்க காலங்களில் புலனாய்வு பத்திரிகையோட தொடக்க காலத்தில் அதான் தொடக்க கால வெற்றி அந்த காலகட்டங்களில் ரொம்ப போராட்டமான புலவருக்கு தெரியும் போராட்டமான காலம். அதில் அந்த போராட்டமான காலத்துல நாங்கள் இப்ப செய்தியை வெளியிட்டு விட்டு அதற்காக பெரிய தலைமுறை வாழ்க்கையில வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. யார மாதிரிலாம் மறையக்கூடாது, அப்படி மாதிரி மறைஞ்சு வாழ்ந்திருக்கோம். அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல
நடந்த சம்பவங்களை தொகுத்து கூட ஒரு வீழாது மனித நேயம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அந்த நூலுக்கு பேர் என்ன சொல்லுங்க? வீழாது மனித நேயம். வீழாது மனித நேயம். ஆமா, அது வந்து நடந்த சம்பவங்களோட தொகுப்பு. அது ரொம்ப முழுக்க அதை படிச்சு பார்த்தவங்க எல்லாம் பல்வேறு ஊர்கள்ல இருந்து நான் பல இடங்கள்ல இந்த தன்னம்பிக்கை சொற்பொழிவு, பட்டிமன்ற சொற்பொழிவுகள் போற இடங்கள்ல அந்த நூல்களை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப எனக்கு இரவு 12 மணி 1 மணிக்கெல்லாம் கூட பேசி அழைப்புல பேசி என்னையா இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க, இவ்வளவு எளிமையா இருக்கீங்க, இவ்வளவு பெரிய காரியம் செய்யறதுக்கெல்லாம் பாராட்டி வாழ்த்தி இருக்காங்க. அது எங்களுக்கு அந்த நூலை அனுப்பி வைங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. எந்த நூலுக்காவது ஏதாவது பரிசு வரும்? அந்த வீழாது மனிதத்தை இதுல கோயம்புத்தூர்ல ஒரு 3வது பரிசா கொடுத்தாங்க. 3வது பரிசா கொடுத்தாங்க. அது நீண்ட நாள் ஆயிடுச்சு. அது 18ல வெளிவந்த நூல். 1918ல அதுக்கு பின்னாடி அதுக்கு அதை கொடுத்தாங்க. அதுக்கு படி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறேன். அந்த நூல்களை காட்டலாம் கொடுங்க. ஒவ்வொரு நூலா காட்டுங்க. இது வந்து என்னுடைய ஒரு நாவலா? நாடகம். சுருதி சேராத ராகம். இத பாருங்க, இத கையில காமிங்க. சுருதி சேராத ராகம். இந்த நூல் வந்து பாருங்க, வைரவன் பதிப்பகம் அப்ப இருந்தது. மிகப்பெரிய பதிப்பகம். சுருதி சேராத ராகம். என்ன வாழ்க்கை! அதுக்கு முன்னாடிதான் இந்த சொன்னேன் வீழாது மனிதன். இது விருது பெற்ற நாவல். 3ஆம் பரிசு பெற்ற கட்டுரை கதை. இது ஒரு கட்டுரை கதை. நம்ம செயல் இதுதான் அந்த பத்திரிகையில் இருக்கும் போது நடந்த சம்பவம் கூட தொகுப்பு. இதை வெளியிட்டவங்க இது அந்த இது முழுமையா சொந்த பதிப்பு தான். உங்க பதிப்பு? ஆமா. பதிப்பு பேரு மாமு பதிப்பகம்னு. மாமு மார்சல் முருகன் பதிப்பகம். அப்படி சொல்லுங்க. சூப்பர், நல்லா இருக்கியா? மாமு பதிப்பகம் சொல்லிட்டு. சரி, இந்த நூல்ல இதுல வந்து முக்கியமா வந்து சர்லிலிசம் பாலா, ஞான சம்பந்தம், முக்கியமான பெருமகள், பெரியோர்கள், ஆன்றோர்கள், சார்ந்தோர்கள், புற எழுத்தாளர்கள் வாழ்த்து வழங்கி அணிந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து விலங்கு உடையும் நேரம்னு. விலங்கு வேற உடைய கவிதை இருக்கு. கவிதை. ஆமா, இது வந்து சமூக புரட்சிக்கான சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய எல்லாமே சிந்தனை. வந்து விலங்கு உடைய நேரம் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு கையில இருக்க விலங்கு உடையக்கூடிய இதுக்கும் தமிழ் மறை பதிப்போம். இதனுடைய சொந்த பதிப்பகம் தான். நம்ம இதுதான். நல்ல பேரியா? நல்லா இருக்கு. தமிழ் மறை பதிப்பகம் பாருங்க. அடுத்து அனுபவ அமுதம் சொல்லிட்டு. அனுபவ அமுதம். இது வந்து நம்முடைய சொந்த வெளியீடு தான். தமிழ் மறை பதிப்பு. ஆமா, தமிழ் மறை பதிப்பு. என்ன இருக்கு? இது முழுக்க அன்றாட சம்பவங்கள் நடக்கிற சாதாரண நிகழ்வுகளுடைய அனுபவம். அதை தொடரு. அமுதம் வந்து சாப்பிட்டா சாவே இல்லைங்கிறான்ல. ஆமா, அமுதம் தேவருடைய அமிர்தம். அது மாதிரி இந்த அமுதத்தை படிச்சா தமிழ் அமுதம்ங்கிறாங்களே, துன்பமே கிடையாது. ஆமா, அந்த வெளியில போகும்போது வீட்டை விட்டா வெளியே போனா நாடு நடக்கலாம். அந்த நாளும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கலாம். அந்த நாளும் தெரிந்து கொள்வதற்கான அடிப்படையான அனுபவ அமுதம். அனுபவமே அமுதமா இருக்கு. சிறப்பு. அது இந்த நூல். அதுக்கு அடுத்து 3 நூல், பல நூல்கள் வந்து பாருங்க. எல்லா நூலையும் அறிமுகப்படுத்து நேரம் இல்ல. உங்கள்ட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கை மதுரையில தொடங்கிருக்கு. மதுரையில எப்ப தொடங்குனீங்க? எந்த காலகட்டங்கள்ல மதுரைக்குள்ள வந்தீங்க? நீங்க ஏன்னா மதுரையில மார்சல் முருகன் அலுவலகத்துக்கு போ அப்படின்னா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டா எல்லாருக்கும் தங்க இடம், உணவு கிடைச்சிடும். அப்புறம் நமக்கு அழகுபடுத்திக்கலாம், எல்லா வேலையும் செஞ்சிருவான். அது எப்ப தொடங்குனீங்க? அது வந்து நம்முடைய அந்த வேகம் வந்து 70ல 1970ல ரொம்ப வேகமா. அப்போ வந்து நாடகத்துறையில ரொம்ப ஈடுபாடா இருந்த நேரம். நடிச்சிருக்கு தெரியாம நடிச்சிருக்கீங்க. 300 நாடகத்துக்கு நடிச்சிருக்கீங்க. 100 நாடகம். 300 ஒரு நாடகத்துக்கு. அது பேரை சொல்லுங்க. 5 நாடகத்தை கம்பெனி நாடகம். வனஜா, வாடகை வீடு, தாலாட்டு, குடியிருப்பு, இப்படியே நாடகமா நடிச்சு நாடகம். அதுல அந்த நாடகத்துல நானே 3 நாடகங்கள் எழுதியிருக்கேன். அதுல ஒண்ணு சுருதி ராகம். இது அரங்கேற்றம் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து ஊர்க்குருவி நாடகம். ஊர்க்குருவி. ஆமா, அரங்கேற்றம் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து போதை மரத்து புத்தகம். பூராமே நீங்க கதாநாயகன். எல்லாத்துலயும் நீங்க தான் கதாநாயகன். எங்களை எல்லாம் அப்படிலாம் மறந்துட்டீங்க. 300 நாடகம். அதுல கம்பெனி நாடகம். வனஜா, வாடகை வீடு, தாலாட்டு, குடியிருப்பு. இது 4 வந்து கம்பெனி நாடகம். சபாக்கள் நடத்தணும். எல்லா சபாக்கள் நடந்தது. ஆமா, அந்த சபா பொன்னி இதெல்லாம் வந்து சினிமா நடிகர்கள்
பணம் கட்டி பாக்குறாங்கல்ல நாடகம், பணம் கொடுத்து காசு கொடுத்து அந்த சோக்கட்டைன்னு அதானே அந்த நாடகங்கள். அதுலதான் தொட்டு விட தொடரும், கை பட்டு விட மலரும். தியாகி நம்முடைய சங்கரா சுவாமிகள் வழியில நீங்க நடத்துற ஒவ்வொரு நாடகத்திலையும் பண்பாடு இருக்கு, ரொம்ப கலாச்சாரம் கட்டுப்பாடு இருக்கும். கட்டுப்பாடு நேரத்துக்கு தான் நடிகை வருவாங்க, மிச்ச நேரங்கள்ல அவங்க பார்க்க முடியாது. அதுல பல ஊர்கள் அங்க நாடகம் நடக்கும் போதெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை சந்திச்சு கட்டி அந்த பாட்டு ஏதாவது ஞாபகம் இருக்கா? சினிமா பாட்டு? சினிமா பாட்டு இல்ல, அந்த நாடக பாட்டு. நாடக பாட்டுல ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு காலம் கடந்து. நான் ஒரு பாட்டு அந்த காலத்துல உங்க பாடத்துல கேட்டேன். ஆவணியில் மூர்த்த வைப்போம், ஆசையில உன்னை வைப்போம், தாவணிக்கு பின்னாலன்னா மச்சான் உன்னை தழுவ வைப்பான், முன்ன வைப்பான் பின்ன வைப்பான், முழுக்க நினைய வைப்பான். அதுதான் அச்சாரம் கொடுத்துத்தானு குடியேறணும், அசிவாரத்துல வீடாகணும், மச்சான் உன்னால பசியாறணும். இதெல்லாம் நீங்க எழுதுன பாடல்கள் எனக்கு ஞாபகமா இருக்கு. அந்த மாதிரி பாடுறாங்க. தேட்டருக்கு என்ன பேர் வச்சீங்க? தேட்டருக்கும் பொருட்காட்சிகள் நடக்கும். பொருட்காட்சி இல்ல, நாடகம் இல்ல, உங்க நாடகம் எங்க நடந்துக்கு போறோம். இது கலைக்கம் ஸ்ரீ கலைவாணி கிரியேஷன், ஸ்ரீ கலைவாணி கிரியேஷன்ஸ் அதிபர் நம்முடைய அண்ணன் கவிஞர், நிர்வாக இயக்குனர், திரைப்பட அவருடைய இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் கதை வசனம் பாடல்கள் இசை மட்டும் ஒரு ஆள் டோலாக் நம்ம கட்டிக்கிட்டு இருப்பாரு. அது விஷயம் வந்து வந்தேனே இப்படி ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்க ரசிச்சிருக்கோம். 70 வந்துட்டீங்க. அப்புறம் நாடகத்துல ஆரம்பிச்சு அப்புறம் கம்பெனி நாடகங்களுக்கு போக ஆரம்பிச்சோம். அப்புறம் 72க்கு பின்னாடி பத்திரிகை துறையில ஈடுபாடு ஆயிடுச்சு. எழுத்தாளர் அது தூக்கி நாடகத்துறை இருந்து அப்படியே வச்சு எழுத்தாளர் ஆகிட்டோம். ஏன்னா நாடகம் எழுத ஆரம்பிச்சதுல எழுத்துத்துறை ஆர்வம், அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த எழுத்துத்துறை ஆர்வம் வந்தோடனே பத்திரிகை ஆர்வம் இயல்பா வந்துருச்சு. அப்ப பத்திரிகையில வந்து அப்பதான் புலனாய்வு பத்திரிகை வந்து தமிழகத்துல ஒரு பெரிய புரட்சி பண்ணிக்கிட்டு முதலாக பல்வேறு பத்திரிகைகள் மக்களுடைய செய்திகளை அப்படியே கொண்டு வந்து சேர்த்த நேரம் அதுல எழுத ஆரம்பிச்சு. அந்த நேரத்தில் எழுத எந்த பத்திரிகை? துணுக்கு பத்திரிகையில அதுல தராசு நிறைய இருக்கிறோம், விசிறி போட்டு நாமளே உன்னதம்னு ஒரு பத்திரிகை நடத்துவோம். நானே மெட்டின்னு ஒரு பத்திரிகை நடத்துவேன். மெட்டின்னு ஒரு பத்திரிகை. மெட்டி நான் நடத்துற பத்திரிகை தான் திரும்ப வந்து வளம்புடிச்சா நடத்தினாங்க. வளம்புடியா என்னுடைய வெற்றி மெட்டி மெட்டி மெட்டி. ஆமா, அதான் வெற்றி. ஆமா, அந்த மெட்டி பத்திரிகையில ஒரு 4 பக்கம் வந்து புலனாய்வு செய்திருக்கும். அதே மாதிரி விசிறி ஒரு பத்திரிகை நடத்தும். விசிறி அதுல வந்து சமூக பிரச்சனைகளை மையமா வச்சு அந்த செய்திகளை வெளிவரும்போது அந்த எதிர்ப்புகள் நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சு மக்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சுல. வேலை கிடைச்சு வெற்றி கிடைச்சது, மக்களுக்கு நன்மை. ஒரு உதாரணம் சொல்றதுன்னா, இங்க ஒரு பூங்கா இருந்தது மதுரையில. எந்த இடத்துல அதெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம இருக்கிற இடம் பாதுகாப்பா இருக்கணும். பக்கத்துல அந்த பூங்காவில நிறைய வந்து சமூக தவறுகள் நடந்தது தடுத்து நிறுத்தினீங்க. அதுக்கு அந்த செய்திய பயன்பட்டுச்சு, செய்தியா போட்டோம், துணிஞ்சு வந்து பயன்பட்டுச்சு அந்த செய்தி உடனே. ஏன்னா நீங்க ரொம்ப முக்கியமானவரு, எல்லாத்தையாவது நாங்க சொல்லிட்டு போக அது வேற காலமான காலத்துல, அதனால அது வெகு காலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எழுத்து வந்து எழுத்து அதுல ஆர்வமாகி அடுத்து வந்து தராசு பத்திரிகையில பலவர் இருந்த காலகட்டம் தான் அது. அவர் இருக்காரு திரு ஷியாம் ஆசிரியர் அவர்கள், உங்க மேல ரொம்ப நேசி. தாய் பத்திரிகையில சிறப்பு நிருபராக இருந்தோம். 84ல தராசு பத்திரிகை ஆரம்பிச்சு அது ஒரு பக்கம். மதுரையில தினசரி அப்படி ஒரு பத்திரிகை, ஜேம்ஸ்பரி அதிபர். அவர் வந்து பூச்சி மருந்து கோரமண்டல் பூச்சி மருந்து. பகலவனுக்கு கீழே உள்ள பூமியில் நம்மால் எதையும் சாதிக்க முடியும், நம்மால் முடியாது என்றால் யாரால், இப்போது முடியாது எப்போது. அதற்கு ஆசிரியர் நம்ம திரு ரூபன் அவர்கள், மதுரைக்கு ஆசிரியர். அவர் ஆசிரியர் இருக்க காலத்துல ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்தாரு எனக்காக, உங்களுக்கு. அந்த பகுதியில தான் இந்த கலை நிகழ்ச்சிகள், நாடக கலை நிகழ்ச்சி, இலக்கியத்துறை சம்பந்தப்பட்ட பெரிய தகவல்கள், பெரிய குறுஞ்செய்திகள், துணுக்கு முதல் அச்சு பிரதி ஓரியன்ட் லித்தோஸ் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணி திரு ஜேம்ஸ்பரிக்கு அவர்கள், அண்ணன் அவர்கள், அண்ணன் தான் சொல்லுவேன், உங்களுக்கு நல்லா தெரியும், நெருக்கமா அவர் அவ்வளவு பிரமாதமா பண்ணுவார். நம்ம சொன்னாலுக்கு போல வேலை நல்லா இருக்காங்க, நல்ல அருமையான மனிதர், நல்லா இருக்கு. எம்பிக்கெல்லாம் நின்றார்ல,
எம்பிக்கு இன்னாரு, அதுவும் ஆசிரியர்கள், ஆமா ஆசிரியர் கூட்டணி அதுல நின்று தர்மராஜ் ஐயா திரு சந்தோஷம் அவர்கள் வெற்றி பெற அண்ணன் அவர்கள் அதை தோல்வி விட்டார்கள். ஆனா சிவாஜி கணேசன் வந்து அந்த புறாவை டப்புன்னு பறக்க விட்டாரு. அந்த புறா எங்க பறந்து போச்சுன்னு எனக்கே தெரியல. அது வேற விஷயம். மனிதன் அந்த தினசரி வந்து அது ஒரு பெரிய இது பண்ணுச்சு, நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து. அது வந்து அப்படி ஒரு பத்திரிகையா, அதுவும் பாருங்க அச்சு பிரதி, அதுவும் பாருங்க அந்த நேரடியா முந்திலாம் எழுத்து கூட்டி அந்த எழுத்தை சேர்த்து காணாம இந்த எழுத்து கூட்டி அப்படியே பிளேட் போட்டு அடிக்கிறது. சரி, அந்த பத்திரிகை ஒரு பக்கமே அது உங்களுக்கு கொடுத்ததுனால நன்றி. சரி, ஜேம்ஸ் பெர்ரிக் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஆள். நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் தான். அவர் ஒரு ஜெம். ஒரு நாளைக்கு 4 விமானம் பயணம் கொள்வார். 4 விமானத்துல பயணம் கொண்டா கூட 4 நாடுகளுக்கும் செல்வார். சென்று யாராவது ஒரு இளைஞனுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பார். கண்டிப்பா கண்டிப்பா உங்கள மாதிரி. சரி, அவரு அந்த பத்திரிகை அது இருந்தபடியே பத்திரிகை மெட்டி ஆரம்பிச்சிட்டோம். மெட்டி ஆரம்பிச்சு மெட்டியில நிறைய செய்திகள் போட்டோம். சரி, அப்புறம் மெட்டி பத்திரிகை தொடங்கிட்டு இருக்கும்போது நிறைகுடம்னு ஒரு தனியா புலனாய்வு ஒரு பத்திரிகை. நிறைகுடம் அதுக்கு காரணம் கேட்டா புலவருக்கே தெரியும், நம்ம தமிழ்நாடு சிற்றுதல் எழுத்தாளர் பேரை வச்சிருந்தோம். நம்ம பேரவையில எல்லாரும் எழுதணும், எல்லாருடைய கட்டுரையும் அந்த காலகட்டம் சிற்றுதலுக்கு ரொம்ப செல்வாக்கப்ப சிற்றுதல் தான் அப்ப நிறைய புரட்சி பண்ண. மதுரையில சிற்றிதழ், நானும் ஒரு சிற்றிதழ் நாதம் அப்படின்னு ஒண்ணு நடத்தினேன். திருமங்கலத்துல இருந்து மதுரையில தான் அச்சுட்டா நீங்க எழுதிருக்கீங்க. ஓ அப்படி ஒரு பத்திரிகை திசைமுத்து. அந்த ஓன்ற பத்திரிகை ஒரே எழுத்து அது நம்ம எல்லாம் எழுதியிருக்கோம். அதே மாதிரி எத்தனை சிற்றிதழ் எழுத்தாளர் இருக்காங்களோ அத்தனை பேரும் கூப்பிட்டு பாராட்டிய ஒரே மனிதர் கவிஞர் மாரசன் முருகன் அவர்கள். ஏறக்குறைய 600 பத்திரிகை தமிழ்நாடு முழுக்க பதிவு. 600 பத்திரிகை 14 மாவட்டங்கள்ல மாநாடு மாநாடு நடத்து அண்ணன் கவிஞர் மேத்தா கவிவேந்தர் திரு மேத்தா அவர்கள் பட்டம் கொடுத்தது நம்முடைய தமிழ்நாடு சிற்றிதழ் எழுத்தாளர் திருவண்ணாமலை நடந்த மாநாட்டுல. அப்பதான் தராசு தொடங்கப்பட்டு அப்புறம் அப்பதான் வந்தாரு. நம்ம தாய் பத்திரிகையில இருந்த அப்படியே தராசு ஆரம்பிச்சு தாயில இருந்தாரு, தராசு ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் தராசோட தன்மைகள் அது ஒரு மாதிரி வந்து போன உடனே அந்த இது அப்படியே அங்கிருந்து சிட்டாகி மீண்டும் பத்திரிகை துறையில் ஏற்பட்ட நெருக்கடி, அதை சமாளிக்க முடியாத சூழல் ஏற்பட்ட உடனே மீண்டும் நம்முடைய பழக்கமெல்லாம் இலக்கியத்துறையில வந்து சேர்ந்துருச்சு. இலக்கியம் தான் பொதுவானது. அப்புறம் பேச்சாளர் ஆயிட்டீங்க. அப்ப இலக்கிய ஆர்வம் வந்த பின்னாடி பட்டிமன்ற பேச்சாளர் முழுக்க பட்டிமன்றத்தை போய் ஏறக்குறைய ஒரு 1000 பட்டிமன்றத்துக்கு மேல பேசியிருக்கோம். 1000க்கு மேல செய்தி, நகைச்சுவை, இலக்கியம், இலக்கணம், மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் 50 காப்பியம், 50 சிறுகாப்பியம், 14 கீழ்கணக்கு, 14 மேற்கணக்கு நூல்கள். உங்க அந்த கூட்டத்தை கேட்டா கீழே உட்கார்ந்துருக்கணுங்க. அப்படி இங்க வருங்க எல்லா பாரிய குன்றக்குடி அடிகளார் சுவாமி எல்லாம் கூப்பிட்டு பாராட்டு. முதல் நிகழ்ச்சியே அடிகளாருடைய தலைமையில தான். குன்றக்குடி எதிர்பாராம ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பேச்சாளர் வராத பேச்சாளருக்கு நான் அப்போ வந்து பட்டிமன்ற அமைப்பாளர் இருந்ததுனால நீங்க உடனே சாமியை கூப்பிட்டீங்க. ஆமா, சாமி தான் தொடர்ந்து கூப்பிடுறேன். அந்த நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் வரல, ஒரு பேச்சாளர் வரல. போட்டா வர மாட்டோம்ல, எங்க வேலையா தானே. அது பேச்சாளர் வராதனால சாமி என்ன பண்ணிட்டாங்க, நீ பேசியான்ட்டாங்க உங்களை மேடையில. ஆமா, அருமை அருமை. அப்ப முதல் வாய்ப்பு சாமி தான். சாமி மேடையில பெரிய அடிகளார் வடக்கு நேரு ஆளாள சுந்தரவனையார் கோயில்ல விடிய அந்த வைகுண்ட ஏகாதசி தலைப்பே கடுமையானது. இனியாவது சுதந்திரம் வெற்றி பெற, குடியாட்சி வெற்றி பெற, இனியாவது குடியாட்சி வெற்றி பெற பெரிதும் தேவை மக்களின் விழிப்புணர்வா, அரசியல்வாதிகளுடைய அறிவு. நல்லா இருக்கியா ஐயா, இது ரெண்டுமே நடக்க போறது இல்ல, அது வேற விஷயம். அந்த பட்டிமன்றத்துல நீங்க பேசிக்கிட்டாங்க. அதுல நீங்க பொது தொடர்பு இருந்ததுனாலயே அருமையா பேசுறீங்க, இலக்கிய தொடர்பு இருந்ததுனாலயே அப்ப நமக்கு இருந்த இயக்க பட்டதுனாலயே உடனே அதுல வந்து மக்களுடைய விழிப்புணர்வுன்னு பேசுறோம்.
இனியாவது குடியாட்சி வெற்றி பெற உடனடி தேவை மக்களின் விழிப்புணர்வே நல்லவா அப்படின்னு பேசினேன். இன்னொன்னு உங்க பேச்சு நாங்கெல்லாம் கேட்டுட்டு அன்னைக்கு இவர் இவ்வளவு பெரிய திறமையை வச்சுக்கிட்டு இருக்காரு, ஆச்சரியம் அடைஞ்சோம். ஏன்னா கூட்டம் 15,000 பேர் கூட்டம்யா, விடிய விடிய உட்கார்ந்து கேக்குது. சாமி சொல்றாரு, பிரமாதமா தம்பி மாரசன் முருகன் பேசுறாரு, அவர் இனிமே இங்க வருங்க, உயரத்துக்கு வருவார், உச்சத்துக்கு வருவார்னு வாழ்த்தினார். அவர் திரு வாழ்த்திருக்காங்க. சுத்தி உட்கார்ந்து இருக்க பேச்சாளர் பூரா பேராசிரியர்கள், நிறைய படிச்சவங்க. என்னடா ஒண்ணுமே படிக்கல, கல்லூரிக்கு போல இதான் இல்ல, இவருக்குள்ள இவ்வளவு தாக்கம் என்ன இருக்குன்னா அதுக்கு காரணம் படிப்பு, கல்வி. எதை படித்தா வெற்றி பெற முடியும் என்பதை உதவுவதற்கான உதவி இருக்கீங்க. நாமளும் வெற்றிக்கான படிக்கட்டுல உருவாக்கணும். அந்த படிக்கட்டுகளை பழகுனவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். உங்களுக்கு திருமண காலங்கள் எப்ப நடந்துச்சு? திருமணம் வந்து 78 மதுரை தான். எங்க வாக்கப்பட்டீங்க? நான் வாக்கப்பட்டதே வந்து காரைக்குடிக்கு பக்கத்துல. வாக்கப்பட்டது காரைக்குடி பக்கத்துல. திருமணம் மதுரையில திருமணம் நடந்தது. இங்கே திருமணம் நடந்து திருமணத்துக்கு நாங்கெல்லாம் போயிருக்கோம். எப்படி தம்பி அப்பயே தம்பி ஒரு 2000 பேருக்கு மேல அங்க சோறு, மக்கள் தொடர்பு, சோறு இல்ல, குழம்பு இல்ல, ரசத்தை எடுத்து குடிச்சுக்கிட்டு பெரிய கூட்டம் சாப்பாடு இல்ல. அப்புறம் பார்த்தா உடனே வர வச்சுட்டாரு. அதான் பெரிய வெற்றி. அவ்வளவு பேருக்கு எங்க இருந்து உணவு வந்துச்சு? அப்பெல்லாம் பெரிய பெரிய உணவகம் கிடையாது. உடனே ஆக்கி கொண்டு வந்து அவ்வளவு பேருக்கு உணவு கொடுத்து அந்த ரசத்தை குறிச்சது இன்னைக்கு எங்களால மறக்க முடியாது. நாங்களாம் திருமங்கலம். அப்ப திருமங்கலத்துல இருந்து ஒரு 60 பேர் வந்திருக்கோம். அவங்க வீட்டுல பூரா பட்டியா வந்தாங்க பூரா. சிறப்பு உணவு. நம்முடைய நட்பு பட்டம் நமக்கு எதிர்பார்த்ததை காட்டில அதிகமான. இவர் அப்ப கதாநாயகமா இருப்பாரு. ஒரு திரைப்பட நடிகர் தோற்றம் அவருக்கு வந்துருச்சு. பார்த்தா அந்த அம்மா வந்து கதாநாயகமா இருக்கா. 2 பேரும் பார்த்தா இங்க ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஆமையா, அது ஒரு பெரிய வரம் மாதிரி தான். அது கிடைத்த பார்வைன்றாரு. உடனே அந்த அம்மா உந்தன் பார்வைன்றாரு. சொல்லவா வேணும் அவருடைய சிறப்பே அந்த அனுபவம். அதுல வந்து புலவரே இந்த நாதம் பத்திரிகையில முக்கியமான பங்கு. அது மட்டும் இல்லாம அந்த சிற்றர் எழுத்தாளருடைய மாநாடு கோயம்புத்தூர் நடத்துறோம். அந்த சிற்றர் மாநாட்டுக்கு புலவர் அழைச்சு துணைத் தலைவரா போட்டு என்னை அழைச்சு எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க. கௌரவம் கொடுத்து பாராட்டி இருக்கோம். அண்ணன் கிட்ட எல்லாம் போக முடியாதியா, சுத்தி இங்க வருங்க, என்னமோ இதுக்கு நிக்கிற மாதிரி ஒரு 100 பேர் நிற்பாங்க. ஒரு அப்படி போட்டு போறதுக்குள்ள எப்ப வந்து எப்போ வரையும் கேட்பாரு, அதுக்குள்ள கூட்டு போயிடாரு. அந்த அளவுக்கு அந்த வெற்றி. இலக்கியத்துறையும் சரி, அந்த பத்திரிகை துறையும் ரொம்ப கை கொடுத்தது. இந்த பத்திரிகை துறை இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஈடுபாடு தொடர்புகளை வச்சு பட்டிமன்றம். உங்க இல்லால் பேரு மல்லிகா. பேரு மல்லிகா வந்து பெரிய பேருக்கு ஏத்த மாதிரி. மல்லிகை மார்சல் மயங்கும்னு மார்சல் முருகன், எங்க மார்சல் முருகன் மயங்கும் அப்படின்னு சொன்னதை மன்னன் மயங்கும் மன்னர் அல்லவா. மார்சல் முருகன் மயங்கிய மன்னர். இது எதுக்கு மன்னன்? நீங்க தானே எங்களுக்கு மன்னாதி மண்ணே. அது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப புனிதமானவங்க. ரொம்ப பேரன் பேத்தி பிள்ளைய ஒரு பொண்ணு பேத்தி இருக்கு. அவங்க நல்லா பொண்ணு பேரு பேத்தி பேரு மருமையும் பேரு. பொண்ணு வந்து சொல்லிட்டு பேரு. மாப்பிள்ள வந்து கோபி. அவங்க வந்து இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அவங்க தனியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஊர்ல பணியாற்றியா புதுக்கோட்டையில அவங்க பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாதாரண ஒரு பேத்தி. சாதாரண பேத்தி இல்ல, மார்சல் முருகன் சாதனை பேத்தி. அந்த பேத்தி பேரு சாதனா. அதுவும் சாதனா. எப்படி பேரெல்லாம் நாங்க தசு முசுனை பேர் வைக்கிறாங்க. எங்க வீட்டு எல்லாம் வாய்க்கு நுழையாம பேர் வச்சிருக்காங்க. என் பேத்திக்கு பேர் வைக்கிறா தமிழ், என்ன தமிழ் உன்னோட வச்சுக்க, எங்களோட கூப்பிடாது அப்படின்னாங்க. இப்ப நிறைவா உங்களுடைய வளர்ச்சி, அடுத்த நோக்கம், அடுத்த செயல் என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம வந்து எல்லாருமே நிறைய படிக்கணும். ஆமா, எழுத ஆசைப்படுறவங்க எல்லாம் படிச்சாகணும். கண்டிப்பா படிப்பு மட்டும்தான் அடுத்த படைப்புகளை உருவாக்க வாய்ப்பு தரும். சிறப்பு. ஒரு சிறந்த படைப்பாளி
அதிகமான படிப்பாளியா இருந்தா முடியும். படிப்பாளியால் தான் படைப்பாளி ஆக்க முடியும். எழுத்து தான் பேசும். என்ன வாழ்க்கை சொல்லுதுன்னு சொன்னா, எவன் ஒருவன் தன்னை அதிகம் தாழ்த்திக் கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுகிறான், காலம் உருவாக்கும் சொல்றாங்க. அதுபோல எவன் ஒருவன் தன்னை அதிகமான வளர்த்து கொடுத்த ஆசைப்படக்கூடியவன் அடுத்தவனே அதிகமா வளர்த்து பெரிய விஷயம். தன்னை வளர்த்து விரும்புகிறவன் எதிர்காலம் உங்க லட்சியம் என்ன? லட்சியம் வருங்கால இளைஞர்களுக்கு முழுக்க முழுக்க இப்ப தமிழ் உணர்வு மங்கிட்டு வருது. அதை தொடர்ந்து புதுப்பிக்கணும். அது நீங்க சொன்ன மாதிரி புலவர் சொன்ன மாதிரியே பெயர்கள் எல்லாம் தமிழ் வைக்கணும். தமிழ் பெயர் தமிழில் பேசுக. அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு நம்முடைய பெருமைக்குரிய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பெருமைக்குரிய அமைச்சர் நம்முடைய அந்த சாமிநாதன் அவர்கள், இந்த கலை அந்த பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் பல்வேறு நிகழ்வுகளிலே கூட்டங்களிலே தமிழ் வலியுறுத்துறார்கள். இப்போ எல்லா அமைச்சர்களும் வலியுறுத்துறார்கள். நாங்க ஏறக்குறைய தமிழ் பிரச்சனைக்காக டெல்லி வரலும் போராடி இருக்கிறோம், பயணம் நடத்தி இருக்கிறோம். 52 நாள் கன்னியாகுமரி வந்து சென்னை வரல நடைபெற்று எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிற தமிழ் வச்சிருக்கிறோம். பேர் சூட்டுவதற்காக நாங்க ஆரம்ப காலத்திலேயே மதுரை முழுக்க நடைபயணமா போய் தமிழ் பெயர் பிள்ளைகள் திரு வாமு சேதுராமன் அவர்கள், பெருங்கவிக்க வாமு சேதுராமன், மேத்தா தமிழ் குடிமகன், மேனாள் முதலமைச்சர் ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கூப்பிட்டு உங்களை பாராட்டு எனக்கு நினைவு. பெரியார் கூப்பிட்டு உங்களுக்கு சொன்ன வாக்கு நினைவு இருக்கு. அவருக்கு நாம படம் பாருங்க இந்த தலைவரோட இன்னைக்கு. ஏன்னா இது வரலாறு. அண்ணன் மார்சல் முருகன் என்பது சரித்திரம். இந்த சரித்திரத்தினுடைய வரலாறு இந்த மண்ணுக்கு தெரிய வேண்டும். இதனுடைய பதிவு என்பது எல்லோருக்கும் உரியதாக மாற்ற வேண்டும். தலைவரை போய் தலைவர் நமக்கு பாராட்ட சொல்லி தலைவருக்கு ஒரு விருது, தலைவருக்கே விருது, விருதுக்கே விருது, தமிழுக்கு விருது பேர் வைக்கணும். போராட்டத்துடைய மாநாட்டு நிகழ்வாக தலைவருக்காக செய்தார் சிறப்பு. நம்முடைய பணிகள்ல இதுல பாருங்க, அந்த தமிழ் பேராசிரியர் அன்பழகன் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாராம், என்னையா திடீர்னு இப்படி முதலமைச்சருக்கே விருது கொடுத்துட்டேன், எனக்கு ஒன்னையா திடீர்னு இல்லைங்கய்யா, ஐயா முதலமைச்சர் தான் எங்களுக்கு எல்லாம். காரணம் இவர் விரும்பினார். அந்த விரும்பினதுடைய விளைவு திருமங்கலத்திலே நம்முடைய தியாகி விஸ்வநாத் அவருடைய அந்த இல்லத்தை தன்னுடைய கையிலே எடுத்து அதற்கு இன்றைக்கு நினைவுள்ளம் தந்தக்கூடிய முழு முயற்சி எங்களது கவிஞர் மார்சல் முருகன் அவர்களை தான். கட்டடத்தை மதுரை முழுக்க சுவர விளம்பரம் பண்ணா, மதுரமணி பத்திரிகையில சிறப்பு இருந்தல் போட்டோம். எல்லா பத்திரிகையிலும் சிறப்பு விளம்பரங்கள் பத்திரிகையில பூரா செய்திகளை போட்டோம். அந்த விஸ்வநாதாசனுடைய சிறப்புகளை எடுத்து நிறைய செஞ்சிருக்கோம். மேடையில நாடகங்கள் மூலமா தன் இன்னுயிரை தேசத்துக்காக தந்தவர் தியாகி விஸ்வநாதாஸ். அவருக்கு அந்த இல்லத்தை இன்னைக்கு நினைவுள்ளமாக்கக்கூடிய பெருமை நம்முடைய திரு மார்சல் முருகன் அவருடைய அமைப்பு கூட்டமைப்பு அதுக்கு நீங்க ஆலோசனை. ஆமா, அது நிறைய முன்னிலைப்படுத்தி எல்லாருக்கும் வாழ்த்துங்க, ஒரு வாழ்த்து சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எனவே ஒரு அற்புதமான இந்த நினைவுகளை இன்றைக்கு இந்த நாளில் எல்லோருடைய மனதிலும் பதிவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இயற்கை கொடுத்த கொடை, அந்த கொடையை நம்மளை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்வதற்கு மனதை உறுதிப்படுத்தி கொண்டு நினைத்தால் நடத்தி முடிக்க முடியும் என்ற உறுதிப்பாட்டோடு செயல்பட்டால் வெற்றி என்பது இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிறது. வெற்றி நமது, வெளியே இல்லை. உன்னுடைய கையில் தான் உலகம் இருக்கிறது. உன்னுடைய உள்ளத்தில் தான் உண்மையில் தான் இருக்கிறது. உள்ளத்தில் தான் உணர்ச்சி இருக்கிறது. உணர்ச்சியில் தான் வெற்றி இருக்கிறது. நீங்க எது என்றாலும் அண்ணன் மார்சல் முருகன் அவருடைய எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவை என்றால் நேரடியாக அவரை தொடர்பு கொள்ளலாம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவரை அழைத்து பாராட்டிய அந்த பாராட்டு எப்படி கூப்பிட்டு பாராட்டி, துணை முதலமைச்சர் விளையாட்டு துறையிலே உலக வரலாற்றை இந்த மண்ணுக்கு தந்து இப்படியும் முடியும் என்று நிரூபித்து காட்டக்கூடிய சாதனைக்குரிய மன்னன் எங்கள் பெருமைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவித்து இந்த அருமையான நாளில் மிகச் சிறப்பாக உரையை தந்து நம்முடைய பெரும் பெருமையை சேர்த்த திரு கவிஞர் மார்சல் முருகன் அவர்கள்
தமிழ்நாடு சிற்றிதழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் அவர்கள் இப்பொழுது அவருடைய தொலைபேசி எண்ணை தந்து உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறார். அவரை அன்போடு அவருடைய கைபேசி எண் தொலைபேசி எண்ணை தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு, எந்த நேரத்திலும் அழைக்கலாம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைப்பதற்கு என்னை நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். என்னுடைய உறுதியான செயல்பாடு அதுதான். என்னுடைய அலைபேசி எண் கைபேசி எண் 93 44 11 33 78. நன்றி. நேரத்தில் அழைப்பலாம். நன்றி, வணக்கம். வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே. வணக்கம், 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 வணக்கம். உங்கள் மதுரை டைரி யூடியூப் சேனலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் வெற்றி நமதே என்ற தலைப்பில் சிறந்த சாதனையாளர்களை நேரலை காண நமது தமிழ் செம்மல் நல்லாசிரியர் டாக்டர் புலவர் வை சங்கரலிங்கனார் வருகிறார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் பிளாட்டோ ஷர்ட்ஸ் அண்ட் தோதீஸ். Jellicate Dhotis and Shirts from the house of Plateau.